இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ரிவால்வர் ரீட்டா. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் எப்படி இது பார்த்துடலாமா? சொல்லுங்க, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். வாங்க பார்த்துருவோம். இந்த திரைப்படத்துல கீர்த்தி சுரேஷ், ராதிகா, கிங்ஸ்லி, ஜான் விஜய், சுனில், குணா பாபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இசை சீன் ரோல்டன். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஜே.பி. சந்துரு. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய வில்லன், அதாவது என்னங்கன்னா ட்ரக்குலா பாண்டியன், அவரோட பையன்தான் சுனில், பாபி ட்ரக்குலா. இவரோட தம்பி தான் கிங்ஸ்லி. அதாவது இவங்க எப்படின்னா, இவங்க ஒரு பெரிய வில்லன். ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் மோசடி, இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காரு இந்த ரெட்டி கதாபாத்திரன்ட்டு. ஆனால் இந்த ரெட்டியோட அண்ணனை வந்து நம்ம வந்து ட்ரக்குலா பாண்டியன் வந்து அவர் தலையை வந்து வெட்டிடுறாரு. என் அண்ணன் தலையை வெட்டினவன் எப்படியாவது நான் வந்து உன்னை வெட்டியே தீரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் இவரை வந்து எப்படியாவது, அதாவது இந்த ட்ரக்குலா பாண்டியன் நம்ம வெட்டிடணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து ஒரு ஆளை வந்து ஒரு கேங் செட் பண்ணுறான். இவருக்கு என்னதான் வந்து இவர் ரவுடியாக இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பழக்கம் என்னன்னா, இந்த ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங், லேடிஸ் வீக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவரை வந்து ஒரு அழகான ஃப்ரெஷ் பீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலமாக வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பார்க்க போகிறாரு. ஆனால் இவர் இந்த ட்ரக்குலா பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அந்த கால் கேர்ள், அதாவது ப்ராஸ்கியூஷன் கேர்ள் இருக்குது, அந்த கேர்ள்கிட்ட, தவறான கேர்ள்ஸ் கிட்ட வந்து போகிறதுக்கு பதிலாக, அதாவது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இவர் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போயிடுறாரு குடிபோதையில். அந்த குடிபோதையில் இவர் இருக்கும்போது இவங்க வந்து ஒரு சராசரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கதாநாயகி கீர்த்தி சுரேஷ், ராதிகா, அவங்களுக்கு ஒரு 2 தங்கச்சிங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களோட அக்காவோட கேரக்டர் முதல் வருஷம் குழந்தைக்கு பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இவன் யாரோ தெரியலமா இங்கே உள்ளே வந்து பூந்துட்டாமா சொல்லிட்டு கதாநாயகி வந்து கத்துவாங்க. ராதிகா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, கதாநாயகி எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்பார்க்காம ராதிகா வந்து ஒரு பெரிய குக்கரோட பெரிய மூடி இருக்கும், அந்த மூடியை எடுத்து பட்டான்னு அடிச்சிடுறாரு. அவர் அடித்த உடனே அவரோட மொபைலும் ஆன்லேயே சிதறிடுது, ஆஃப் ஆகிடுது. அவரும் போய் வந்து கீழே வச்சு செத்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து அவங்க எப்படி மறைச்சாங்க, இந்த பாடியை வந்து எப்படி கொண்டு போனாங்க தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஓடுது. அதாவது 2 ஹவர் 15 நிமிஷம் தான் இந்த திரைப்படம். அந்த திரைப்படம் 2 ஹவருமே திரைக்கதை இப்படி தான் வரும். பாடியை மறைச்சாங்களா இல்லையா, இதுக்கு இடையில வந்து இவ்வளோ கேரக்டர்ஸுக்கு வரும், நிறைய ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கேரக்டருக்கு, அதாவது என்ன சொல்கிறோன்னா ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து இந்த திரைப்படத்தில் வந்து, அதாவது அது இறந்து போன ட்ரக்குலா பாண்டியனோட பையன்தான் நம்ம இவர் சுனில் வந்து எங்கள் அப்பாவை காணோம் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தேர்றாரு, ரெட்டி ஒரு பக்கம் போடுறாங்க. ஏன்னா வந்து இவரோட தலையை வந்து வெட்டதான் 5 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ரெட்டி சொல்லியிருக்காரு. அதுக்காக சில பேர் ஒரு பக்கம் போடுறாங்க, இவங்க ஒரு ட்விஸ்ட்டு, அவங்க ஒரு ட்விஸ்ட்டு, இப்படி தான் ட்விஸ்ட்லேயே போகுது. கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த ட்விஸ்ட்டு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இடையில வந்து நமக்கு காமெடியாக போச்சா இல்லையா இந்த திரைப்படம் கேட்டால், கண்டிப்பாக வந்து நம்மளை ஒவ்வொருத்தரும் சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது 1-2 இடத்துல நமக்கு ஒன்றா சிரிப்பு வந்திருக்கலாம். ஆனால் இத்தனை ஆட்ராக்ஷன் இருந்தும், அதாவது இத்தனை நடிகர்களும் இருந்தும் இந்த திரைப்படம் நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து இந்த ரிவால்வர் ரீட்டா நமக்கு சிரிப்பு வரலை. அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் சொல்கிறேன், என்னோட கருத்து, இந்த திரைப்படத்தை வந்து சிரிப்பு எங்கேயும் வரல. ராதிகா வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து இருக்குது, வீட்டில் வந்து ஒரு பாடி வந்து உந்துருச்சு, எதிர்பார்க்காம அந்த ட்ரக்குலா பாண்டியன் இறந்துட்டாரு. அங்கே இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு இறந்துருக்கிற சமயத்தில், அந்த சமயத்தில் நான் சம்சா சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சம்சா சாப்பிட்றான். ராதிகா வந்து சம்சா சாப்பிடும். அந்த ஒரு சீன் காமெடியாக இருக்குது. ஆனால் கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லுவாங்க, இங்கே என்ன சம்பவம் நடந்தது, நீ பாட்டு வந்து இங்கே சம்சா சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உண்மையிலேயே அவங்க வீட்டில் உண்மையிலேயே ஏதாவது ஒரு பாடி இருந்ததுன்னா இந்த மாதிரி சம்சா எடுத்து சாப்பிடுவாங்களா? ஸோ வந்து நம்ம இது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, காமெடி திரைப்படத்தில் இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு சொல்லுவாங்க. இல்லை இந்த திரைப்படத்தை ரைட்டர் அண்ட் டைரக்டர் பண்ணார் பாருங்க, அவர் சொல்லுவார், என்ன சார் லாஜிக்லாம் பார்க்குறீங்களா சார், லாஜிக்லாம் பார்த்தா எப்படி சார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க அது மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சீன் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. மற்ற எந்த ஸ்க்ரீன் ப்ளேலையும் சரி, எதுலையுமே சரி, இந்த திரைப்படம் 2 ஹவர் 15 நிமிஷம் ஓடுது. ஆனால் நமக்கு தியேட்டரில் எப்படி ஓடுதுன்னா, இந்த திரைப்படம் எப்போ முடியும் எப்போ முடியும், இவ்வளோ நேரம் ரப்பர் மாதிரி அப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலிங்கை தரும். தியேட்டரில் ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும், கீர்த்தி சுரேஷை அதிகமாக பார்த்து லைக் பண்ணுற ஆடியன்ஸாகவே இருந்தால் கூட இந்த திரைப்படம் இப்படி நவுறுதே. ஏன்னா ஒரே ஒரு பாடியை வச்சுக்கிட்டு எத்தனை பேர்கிட்ட கை மாறுது. எப்போதான் இந்த பாடியை இது பண்ணுவாங்க? இந்த திரைப்படத்தில் எப்படா முடிக்க முடியும் அந்த பாடியை நம்ம கையிலேயே கொடுத்துருங்கடா, நம்மளா எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸுக்கே ஒரு டைம் வந்து வெறுப்பாயிடுது. ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா, இது எல்லாத்தையும் நான் சொன்னது தான். இனிப்பு வந்து அளவோடு நம்ம சாப்பிட்டோன்னா அது நம்ம நாக்கில் வந்து நமக்கு அந்த இனிப்பு வந்து நமக்கு தெரியும். இதே அளவுக்கு மீறி சாப்பிட்டா இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பேருக்கு நல்லாவே தெரியும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்னன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையும் நம்மளோட பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க. 2 ஹவர் 15 நிமிஷம் திரைப்படத்தை ரொம்ப ரொம்ப லேகோட ஸ்லோ மோஷனாக போதா படம், அதுவே நமக்கு வெறுப்பாயிடுது. மெயின் நமக்கு வயிறு வலிக்க சிரிப்பு வருதா? இந்த திரைப்படத்தை வேறு வந்து நான் வேறு கேட்டிருக்கேன், படம் எப்படி இருக்குதா, நல்லா இல்லையான்னு. இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்துட்டு ஒரு தடவை பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, ராதிகா நடிப்பாக நல்லா தான் இருக்குது. நமக்கு வந்து என்னென்னா சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு சிரிப்பு வரலை. தியேட்டரில் வேறு ஆடியன்ஸ் வேறு பின்னாடி கூட்டம் வேறு சிரிக்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிக்காங்க. இருக்கிற ஆடியன்ஸ் வேறு கொஞ்சம் பேர் தான், கம்மி. இன்றைக்கி தியேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காஸ்டியூம் எல்லாம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தும் இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கும்போது தியேட்டரில் 20 பேர் தான் உட்காந்துருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு. இந்த 20 பேரில் எப்படி சிரிப்பாங்க? ஸோ வந்து தியேட்டரில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ரிவால்வர் ரீட்டா ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த சில ரசிகர்களுக்கு ஏமாற்றமே தந்தது தான் இந்த திரைப்படம். அதாவது கோலமாவு கோகிலா மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சி வந்து வெற்றியாக தோல்வியான்னு கேட்டால் தோல்வி தான் கொடுத்துருக்கு. ஆர்டிஸ்ட்டுகளை பற்றியா குறை இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்லாம் தான் பண்ணிக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர், பிஜிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. எல்லா திரைப்படம் பார்க்குறோமா, எல்லா திரைப்படத்தில் இருக்க இசை எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து மியூசிக் வந்து சுமார். டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு படத்துலையாவது அவர் திருத்த முயற்சி பண்ணணும்.